வணக்கம் உறவுகளே. நம்ம லாங் வீடியோ இப்போ வர எடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா டைம் இல்லை. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஸ்நாக்ஸ். இப்போ சுட்டி கவியா வந்துருவா. அவளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஆல்ரெடி தெரியும், நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம பழைய வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். தெரியாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் வேணா ரெசிபி வீடியோ போடுறேன். ஒன்றும் இல்லை, வாழைப்பூ வடை. அன்னைக்கு ஒரு வாழைப்பூ இருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது. எங்க அக்கா வாங்கி கொடுத்தது, உங்க சிஸ்டர் வாங்கி கொடுத்தது. அதுல சரி பொரிச்சா சாப்பிட மாட்டேங்க, பொரிச்ச இந்த கொஞ்சமா போயிருது, ஒரு வாழைப்பூ கொஞ்சமா போயிருது. நாங்க 3 பேர் தானே. அதை கை பார்த்து காலையில அவளுக்கு வச்சு கொடுத்து விட முடிய மாட்டேங்க. காவியாளுக்கு டைம் இருக்காது. முத நாளே நம்ம கை பார்த்து வச்சோம்னா கருத்து போயிடும் வாழைப்பூ. அதனால பார்த்தேன், சரி உடனே கை பார்த்து உடனே வடையை போட்டுரும் அப்படின்ட்டு வாழைப்பூ வடை ரெடி பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட்டுக்கால் சூப் குடிக்க போறோம். இல்ல நம்ம வெஜ் இல்ல, நம்ம வெஜ் ஆட்டுக்கால் சூப் குடிக்க போறோம். வெஜ் ஆட்டுக்கால் சூப். ஆமா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. கேள்விப்படாதவங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்ப நான்வெஜ் சாப்பிடாதவங்க அவங்களுக்கு வெஜ் ஆட்டுக்கால் சூப் நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். எதுல அப்படின்னா, இங்க பாருங்க, இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு. இது தெரிஞ்சிருக்கும். இது மலை பிரதேசத்துல கிடைக்கும். நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி குடிச்சு பார்த்தோம். நல்லா இருக்கு. குடிச்சோம், நல்லா கை கால் வலியில நல்லா கேட்கத்தான் செய்யுது. இதை 100% எல்லாரும் குடிக்கலாம். இதை எப்படி பண்றது, எப்படி சூப் போடுறது, ஆட்டுக்கால் மாதிரி எப்படி சூப் போடுறது அப்படின்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு அதனுடைய ஃபுல் வீடியோ தான் நான் காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நாம இந்த வடையை இது பண்ணிட்டு நாம ஆட்டுக்கால் சூப் ரெடி பண்ணுவோம். சரியா? ஆனா ஒண்ணு, நீங்க சத்தியத்தை மீறிட்டீங்க. என்னாச்சு? நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கீங்கல்ல? ஆமா, சாப்பிட மாட்டேன். இப்ப மட்டும் ஆட்டுக்கால் சூப் குடிக்க போறீங்க. இந்த கிழங்கு எங்க வாங்கின கிழங்கு? இது இதுதான் வாங்கினோம். குற்றாலத்துல வாங்கினோம். குற்றாலம் போனோமா? ஆமா, அங்க வாங்கினேன். இது மலை பிரதேசத்துலதான் கிடைக்கும். இந்த கொல்லிமலை இந்த மாதிரி மலைகள்ல இந்த கிழங்கு கிடைக்கும். இது குற்றாலத்துல மலையில உள்ள மலை பிரதேசத்துல உள்ள காய்கறி அந்த பழங்கள் தானே வருது முக்காவாசி. அதுல இந்த கிழங்கு வந்திருக்கு. பாருங்க, பிடிக்கும் போதே இந்த ஆட்டுக்காலை பிடிச்ச மாதிரிதான் இருக்கு. அது பிடிக்கும் போதே என்ன நல்ல பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு சரியான பேர் வச்சிருக்காங்க, முடவாட்டுக்கால். அதான் ஆட்டுக்கால் சூப்பு. இது அங்க பாருங்க, ஆட்டுக்கால் பிடிக்கிறதுக்கு ஆட்டுக்கால் மாதிரி இருக்கு. அதே போல இந்த முடியா இருக்கிற மாதிரி அந்த தொலியை பாருங்க, இதை நம்ம தொலியை நல்லா சீவிட்டு, உள்ள கிழங்கு சாஃப்டா தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால கட் பண்ணி நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இப்ப இதை வச்சிருவோம். எங்களுக்கு 3 இருக்கு, ஒவ்வொரு டம்ளர் போதும் அப்படிங்கறதுக்காண்டி இந்த ஒரு சின்ன கிழங்கு மட்டும் இப்ப நான் போட போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தொலியை நல்லா சீவிக்கணும். தொலி நல்லா ஹார்டா இருக்கு பாருங்க. நம்ம ஆட்டுக்காலை இது பண்றோமா அத மாதிரிதான் இருக்கு. இந்த தொலி இந்த வருதா, இதை நல்லா சீவிட்டு கிழங்கு கட் பண்ணணும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த கிழங்குக்கு என்ன தேவையானதுன்னு நான் சொல்லிடுறேன். இங்க வாங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, இது சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய். இது எங்க காரத்துக்காண்டி நான் சேர்த்திருக்கேன். காரம் நிறைய சேர்க்கிறவங்க கூட கொஞ்சம் மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கலாம். இது சின்னதா இப்போ இந்த இதுக்கு மட்டும், இந்த அளவுக்கு மட்டும், நல்லா சொன்னா இந்த ஒரு கை நீளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு மட்டும் உள்ளது. ஒரு 3 பேர் ஒவ்வொரு டம்ளர் 3 டம்ளர் குடிக்கிற மாதிரி அளவு சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப நம்ம தொலியை சீவிட்டு பார்ப்போம். சரியா? இது எப்படி இருக்கு அப்படின்னா, தொலியை சீவி நறுக்கிட்டேன்னா இங்க பாருங்க, நம்ம கரும்பு இருக்கா, கரும்பு மாதிரியே தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இதை நம்ம நல்லா அரைக்கணும். மிக்சியில போட்டு இதை போட்டு நல்லா அரைக்கணும். இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்துருங்க. சரியா? மிளகு, சீரகம், இல்ல வேணுங்களோ பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த பொடி வச்சிருக்கேன், அதனால அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு அதாவது இது எப்படி சொல்லுவாங்க, கிரைண்ட் பேஸ்டா சொல்லுவாங்கல்ல, மை போல அரைச்சிட்டு வந்தது. அன்னைக்கு கொடுத்த சூப்பு நல்லா தான் இருந்தது. நல்லா கை கால் வலி நல்லா கேக்குது. நான் அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இத கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுப்பை பத்த வச்சுட்டு அதுல
ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, நல்லா அகண்ட பாத்திரமா வச்சுக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சரியா? நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடாகட்டும். நம்ம அந்த பட்டை பொடி வந்து நான் திரிச்சு வச்சிருக்கேன்னா அந்த பொடி தான் நான் போட போறேன். சரியா? இதுல வந்து பட்டை சோம்பும் போட்டுக்கலாம். இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை காமிங்க. தேங்காய் அரைச்ச மாதிரி தான் இருக்கு, ஆனா நல்லா அரைபட்டுறது இல்லையா? இப்போ நம்ம இது கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் கம்மியா போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இந்த அரைச்ச விழுத இதுல சேர்த்தணும். அரைச்ச விழுத இதுல நல்லா சேர்த்துடணும். இதுல வந்து தண்ணி நல்லா ஊற்றணும். அதாவது 3 பங்கு தண்ணி, 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றணும். சரியா? நல்லா தண்ணி இதுல 3 பங்கு, 3 பேருக்கு நம்ம 3 டம்ளர். கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் இதாகணும்ல, அதுக்காக இதுல கொஞ்சமா உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்களேன், மஞ்சள் தூள் போட்டு நாம இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். இது 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரையில சிம்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்புறம் சிம்ல மாத்திக்கோங்க. சரியா? நல்லா இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் வணக்கம். வணக்கம் உறவுகளே. ஏன் ஆட்டுக்கால் சூப் கொதிச்சு சொல்லுங்க. இங்க பாருங்க எப்படி கொதிச்சு தக தக தகன்னு. ஸ்மெல் எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்கு. ஏமா என்னமா இந்த ஆட்டுக்கால் வாடதான் இருக்கு. வாட வருதா? ஒண்ணும் இல்ல. அத பத்தி ஒண்ணும் இல்ல. அப்பாவே இப்ப வாசனை ஏக்கறத பாருங்க. ஓகே, இங்க பாருங்க நல்லா கொதிக்குது. இதே மாதிரி கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து சிம்ல வச்சிருவோம். நாம கொஞ்சம் குறைச்சி வச்சிருவோம் ஃப்ளேமை. நல்லா கொதிச்சு அந்த ஸ்மெல் அந்த இதெல்லாம் இறங்கணும். சாரெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஊத்தி குடிச்சு பார்ப்போம். அப்பனா கொரோனாக்கு இது நல்ல மருந்து கொடுக்க. நல்லா இருக்குல்ல ஸ்மெல்லு? ஆமா, நல்லா இருக்கு. இதுல வந்து சப்டானதுதான் எல்லாமே வெள்ளைப்பூடு, இஞ்சி, சின்ன வெங்காயம், ஆமா, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் நல்லா ஏதாவது சேர்ந்துருக்கு. சூப்பரா இருக்கு. அப்பனா வந்து அடுத்து கொரோனா வந்தாலும் இதை குடிச்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ஒரு நல்ல இது. எலும்பு நல்லா பலப்படும்னு சொன்னாங்க. நல்ல ருசியாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. குடிங்க. அன்னைக்கு விட இன்னைக்கு ஸ்மெல் நல்லா இருக்கு. அன்னைக்கு கூட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் நான் அந்த இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் நல்லா போட்டு அரைச்சி நல்லா கூட கொஞ்சம் போட்டதுனால சூப்பரா இருக்கு. ஆனா கை கால் வலி கேக்குது, கண்டிப்பா கேக்குது. எல்லாரும் இதை வாங்கி குடிங்க. முடவாட்டுக்கால் கிழங்குன்னு கேளுங்க. மலை அடிவாரம் எங்கனாலும் கிடைக்கும். குற்றாலத்துல வாங்கிக்கலாம். நம்ம இங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம குற்றாலத்துல வாங்கிக்கலாம். அங்கேயுமே கிடைக்குது. மார்க்கெட்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்கி நம்ம மார்க்கெட்ல வரும்னு நினைக்கிறேன். இது போட்டு குடிச்சவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இத வந்து குடிச்சு பார்த்தவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல வேற ஏதோ டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதோட இந்த இது போடணுமோ, மல்லி செடியை போடணுமோ? குடிக்கும் போது போடுவோம். இப்ப போட்டா வந்து ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா அந்த அரைச்ச சக்கையா இருக்கும். வாயில பட்டதுன்னா அது குடிக்க மாட்டீங்க. அந்த கரும்பு சக்கை மாதிரி தானே இருக்குது. அதனால ஃபில்டர் பண்ணிட்டு மல்லி இலையை தூவி அப்படியே குடிக்கும். ரைட். குடிக்கும் போது பாப்போம். சூப் ரெடி ஆயிடுச்சா? சூப்பரா ரெடி. அப்படியா? ஆமா. மல்லி இலையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இத ஃபில்டர் பண்ணிடுவோம். சரியா? ஏன்னா ஃபில்டர் பண்ணாதான் குடிக்க முடியும். சுட்டி காவியாவும் வந்துட்டா. ரைட். இப்பதான் ஸ்கூல் இன்னைக்கு சாட்டர்டே நாள்ல அவளுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் விட்டாங்க. 6:30 மணிக்கு விட்டுட்டாங்க. இல்லைன்னா 8:30 வருவா நைட்டு. இன்னைக்கு 6:30 விட்டுட்டாங்க. இதுல மிளகுத்தூள் வேணுங்கிறவங்க நீங்க மிளகுத்தூள் சேர்த்து குடிக்கலாம். நாங்க ஏற்கனவே மிளகு போட்டிருக்கிறதுனாலதான் நான் மிளகுத்தூள் போடல. மல்லி செடியை மேல தூவி விட்டுருவீங்களோ? இது நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி நல்லா கேக்குது. அதனால எல்லோரும் கண்டிப்பா இத குடிங்கள். இப்ப வந்து நான் அப்பாவி அப்பாவுக்கு தேவையான அளவு தான் போட்டிருக்கேன். எங்களுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை காமிச்சுக்கிறேன். சரியா? இது மேல இப்படி மல்லித்தூளை தூவி இப்ப குடிக்கணும். ஆறுக்குமா கொஞ்சம்? காவியா, படம் நல்லா இருந்ததா? சரி. சூப் ரெடி. சூப்பரா ரெடி. குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ரைட். நல்லா இருக்கு. நல்லா தொண்டை. தொண்டையில நல்லா மிளகு, அப்போ சீரகம். எனக்கு இருமலுக்கு சரியா நீ ரொம்ப குடி, நல்லது உனக்கு. நீ குடி. அங்கிட்டு போய் உட்காந்துக்கோ, அப்பா கிட்ட உட்காந்துக்கோ. அதாவது அன்னைக்கு நாங்களா சும்மா போட்டு குடிச்சோம். இன்னைக்கு உங்களுக்காண்டி காமிக்கிறதுக்காண்டி எங்க எக்ஸ்பிரஷன் பண்ணி கொஞ்சம் நாங்க குடிக்கிறோம். ஓகேவா? என்ன காவியா? சூப்பர். ஆனா அன்னைக்கு காவியா குடிக்கல. சூப்பரா இருக்கு. அன்னைக்கு நீ குடிக்கலடா? நல்லா இருக்கு. நல்லா இருக்காடா? நல்லா இருக்கு. எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட வாங்க. சைவ ஆட்டுக்கால் சூப்பு. வாட்டுக்கால். முடவாட்டுக்கால். சைவ முடவாட்டுக்கால் சூப்பு. ஆனா நாங்க ஒரு வாட்டி குடிச்சாலே எனக்கு இந்த தொண்டை வலி காய்ச்சல் இருமல் அது சரியாயிடும். சரியாயிடும். அது சரியாயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கை கால் வலி நல்லா கேட்கும். எலும்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து. அதனாலதான் ஹெல்த்தியான இயற்கை தான் என்னைக்குமே ஹெல்த்தி. அதை விட இது ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பு சூப்பரா இருக்கா? சூப்பு சூப்பரா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆற விட்டு குடிச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா. சூடா குடிக்கிறது ரொம்ப காட்டமா தெரியுது. ஆற விட்டு குடிச்சா இதோட அருமையா இருக்கும். இந்த மாதிரி எல்லாரும் எங்க வீட்டுக்கு சைவ ஆட்டுக்கால் சூப் குடிக்க வாங்க. என்ன? ஓகே சரி. இதை வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா எல்லாரும் இதை வாங்கி குடிங்க. சரியா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து காவியா அவர்கள் விளையாடுறான். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். பாய் பாய் பாய். இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.